இது வந்து சென்னையில இருந்து எனக்கு வந்து கிஃப்ட். இதுவும் அங்க கரகம் வச்சு கும்பிட்ட மாதிரி. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத போட்டோ. அதுல நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா நான் என்கிட்ட கரகம் வச்ச மாதிரி போட்டோவே கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்டோ அதுதான். ஆமா. அதுல என்ன விஷயம் பண்ணிருக்காங்கன்னா இந்த வளையல், இந்த தோடு இதெல்லாம் தனித்தனியா ஒட்டி இருக்காங்க. ஓகே, டாட்டூல இருந்து தனியா ஒட்டி இருக்காங்க. அந்த இந்த நெக்லஸ் மாதிரி அதெல்லாம் ஒட்டிட்டு எல்லாமே அந்த கரத்துல எல்லாம் ஜிகனா போட்டு அப்படி ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. யார் அவரு? சென்னையில இருந்து ஒரு போட்டோகிராஃபர், மதன் ஒரு போட்டோகிராஃபர். அது கிஃப்ட் தான். மேக்ஸிமம் இங்க கிஃப்ட் தான் அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. அது எல்லாமே கடையில மாட்டிக்கலாம். ஆபீஸ் போடுறோம்ல. இல்ல இந்த இடத்துல நானும் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்மளும் வீட்டுல வாங்கியிருக்கோம். ஒரு பையன் கிஃப்ட் தரல. வந்து நம்ம வீட்டுல இருக்க பொருள் எடுத்துன்னு போறதுதான் வரானுங்களே ஒழிய ஒரு பொருள் கிஃப்ட் தரல. இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க மனசுல என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்டா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, நீ என்னடா வருகையோட வந்து தெரியுது இங்க வரைக்கும் கேக்குது. ஓகே, இந்த ஃப்ரேம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து தம்பி ரீல்ஸ் எடுத்து கொடுக்குற தம்பி ஒரு பையங்க இருந்தான். அவன் வந்து ரீல்ஸ் எடுத்து கொடுக்கும்போது சும்மா கேஷுவலா அந்த போட்டோ எடுத்து கொடுத்தான். அப்போ அன்னை திருநெல்வேலியில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க இந்த போட்டோ அடிச்சு கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல வந்து இந்த வீடை பத்தின விஷயங்களும் நிறைய எழுதி கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னா உன்னுடைய கனவு நனவாயிருச்சுமா, அது எப்படி கவிதை மாதிரியே அழகழகா கொடுத்துருந்தாங்க. அது என்னைக்கா நீங்க ஆபீஸ் வந்தீங்கன்னா அது ஆபீஸ்ல இருக்கும், மாட்டுவே. அப்ப பாருங்க அந்த போட்டோஸ் நிறைய டிஃப்ரெண்ட் போட்டோஸ் நிறைய. இதுல அதிகமா எனக்கு வந்தது முருகன் போட்டோஸ். திருச்செந்தூர் முருகன் அதிகமா வந்துச்சு. முருகன் தான் நிறைய வந்துச்சு. உங்க அறையில அப்படியே உட்காருங்க ஜம்முன்னு. இதுல உட்கார்றதுக்கே ஹைட். சோஃபா ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் ஓகே. ஆனா இந்த அறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இதுல வரும்பொழுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒரு மாதிரி எவ்வளவு டென்ஷனா வந்தாலும் இந்த அறைக்குள்ள வரும்பொழுது எல்லாம் மறந்துடும் நினைக்கிறேன். ஆனா எங்கேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். இந்த பக்கமும் மாத்தணும். இல்ல ரொம்ப சீக்கிரம் வந்துட்டணும். ஆமா.